தெற்கு ஏமனில் சமையல் மற்றும் வாகன எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. தெற்கு ஏமனின் ஏடன் நகரில் கடந்த மாதம் இறுதி முதல் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் எரிபொருள் நிலையங்களுக்கு வெளியே வாகன ஓட்டிகளும் விநியோக மையங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுடன் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எரிபொருளுக்காக 5 முதல் 9 மணி நேரம் வரை காத்திருக்கும் அவலம் நீடிக்கிறது. சமையல் எரிபொருள் சிலிண்டரின் விலை 9,000 ஏமன் ரியாலில் இருந்து 16,000 ரியாலாக கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் உற்பத்தி மற்றும் சேமிப்பு நிலையங்களில் கடந்த ஜூலை 26 முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு பணிகளே விநியோக குறைப்புக்கு காரணம் என்று ஏடன் எரிபொருள் நிறுவனம் விளக்கமளித்துள்ள நிலையில், விலையை உயர்த்தவே செயற்கையான தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.